அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன் அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்ட்ரா யூட்டிரைன் அப்போனா உங்களுக்கு எந்த பகுதியை பற்றி தெரியணும்னா பெண் இனப்பெருக்க உறுப்பில் யூட்ரஸ் பகுதியை பற்றி தெரியணும். ஓகே, யூட்ரஸ் பகுதியை பற்றி எனக்கு தெரியணும். குறிப்பாக கர்ப்பப்பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கர்ப்பப்பை என்கின்ற இடத்துல நம்ம எதை செலுத்தணும்? இன்செமினேஷன்னா ஃபஸ்ட் பர்டிகுலர்லி செமினேஷன் அப்படின்னா என்னதுன்னா, விந்த அணுக்களை நம்ம நேரடியாக எங்கே கொண்டு செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ப்பப்பையின் உள்ளாக நாம் கொண்டு செலுத்துகிறோம். கர்ப்பப்பையக விந்தணு ஊட்டல் அப்படின்னு இதற்கு தமிழில் பேர். கர்ப்பப்பையக விந்தணு ஊட்டல் அப்படின்னு பேர். என்ன காரணத்தினால, என்ன குறைபாடுகள்னால நாம் இதை செய்கின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. நம்ம ஐவிஎஃப் சொன்னதப்போ, அதற்கு முன்பு குறைபாடுகள் நடத்தியிருந்தப்போ அதனை பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஆண் இன செல் அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனது ஸ்பெர்ம் செல். அந்த ஸ்பெர்ம் செல்லுக்கு என்ன பகுதிகள் இருக்குன்னா, தலைப்பகுதி இருக்கும், கழுத்து பகுதி இருக்கும், அதுக்கடுத்து என்ன இருக்குது, உடலை பகுதி என்பது இருக்குது, உடல் பாடி ரீஜன் இருக்குது, அதுக்கடுத்து டெயில் என்பது இருக்குது. ஓகேவா? இந்த டெயில் ரீஜியன் மூலயமா தான் இந்த விந்தணு செல்கள் பார்த்திங்கன்னா என்னது மூவ் ஆகுது. ஓகேவா? அப்போ இதனுடைய மூமெண்ட் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மூமெண்ட்டுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஏடிபி, ஸ்பைரல் ஷேப்டு ஏடிபி. குறிப்பாக மைக்ரோகாண்டீரியா இருக்கும், ஸ்பைரல் ஷேப்டு மைக்ரோகாண்டீரியா இருக்குது. அந்த மைக்ரோகாண்டீரியானாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எனர்ஜி ப்ரொடக்ஷன் சென்டர். ஓகேவா? குறிப்பாக அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டை என்னது அது உருவாக்குது. அந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் தான் இந்த ஸ்பெர்ம் செல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுவதற்கான சக்தியை கொடுக்கக்கூடியது, ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய தலைப்பகுதியில் என்ன இருக்கும், உங்களுக்கு நியூக்ளியஸ் பகுதி இருக்கும், முன்பகுதியில் அக்ரோசோம் என்பது இருக்கும்னு பழைய வகுப்பில் பார்த்துட்டு வந்திருப்போம். ஓகேவா? குறிப்பாக ஆண்களில் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது, ஆண்களினுடைய விந்து செல்களில் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது, ஓகேவா, நம்ம எதை நோக்கி போகிறோம்னா இந்த இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷனுக்கு போகிறோம். குறிப்பாக எதில் குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, விந்தணுகள் வெளியே செலுத்தக்கூடிய செயல்பாடுகளை எஜாகுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பாக அந்த விந்தணுவில் குறைபாடுகள் இருந்தாலும், அதனுடைய மோட்டிலிட்டியில் குறைபாடுகள் இருந்தாலும் என்னது, நம்ம இந்த ஐயுஐ அப்படின்றதுக்கு போவோம். குறிப்பாக இந்த விந்தணுக்கள் எங்கு சார் கலெக்ட் பண்ணப்படும் பெண்ணினுடைய இன உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை கர்ப்பப்பை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த ரீஜியனை கர்ப்பப்பை அப்படின்னு அழைக்கிறோம். இந்த கர்ப்பப்பைக்கு வெளியில் முனைப்பகுதியை பார்த்தீங்கன்னா என்னது, செர்விக்ஸ் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செர்விக்ஸ் பகுதிக்கு வெளியாக இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஜைனல் பகுதி, தசைப்பகுதி. ஓகே, வெஜைனா பகுதி அப்படின்னு நம்ம அழைப்போம். இந்த வெஜைனா பகுதியை தான் நம்ம பிறப்பு கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். எதனால்னா, குழந்தை என்பது பிறக்கும்பொழுது மிக அதிக அளவு விரிவடையக்கூடிய தன்மை எது சார் கொண்டு இருக்குன்னா இந்த வெஜைனா பகுதி தான். அதே மாதிரி ஸ்பெர்ம் செல்லோட கலெக்ஷனுக்கும் எது சார் உதவக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜைனா பகுதி தான். அப்போ இந்த வெஜைனா பகுதியில் தான் டியூரிங் எஜாகுலேஷன் ப்ராசஸ் அப்போ என்ன நடக்கும்னா, ஸ்பெர்ம் செல் கலெக்ட் பண்ணப்படும். அங்கேருந்து எங்கே சார் இந்த ஸ்பெர்ம் செல் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செர்விக்ஸ் பகுதி வழியாக எதுக்குள்ளே போகும் அப்படின்னா என்னது, இந்த கர்ப்பப்பைக்குள்ளே போகும். கர்ப்பப்பையிலேயே நின்றுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எங்கே உங்களுக்கு ஓவம் செல் காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா என்னது, அது ஃபல்லோப்பியன் குழாயில் காத்து கொண்டு இருக்கும். இதுதான் ஃபல்லோப்பியன் குழாய். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம அந்த மாதவிடாய் சுழற்சியில் சொல்லியிருப்போம். 14ஆவது நாள் ஓவுலேஷன் நடக்கும். ஓவில் அதுக்கப்புறம் இங்கே காத்து கொண்டு இருக்கும். அப்போ ஸ்பெர்ம் செல் பாருங்கள், வெஜைனா பகுதியிலிருந்து செர்விக்ஸ் பகுதி, செர்விக்ஸிலிருந்து யூட்ரஸ்குள்ளே யூட்ரஸ்லேருந்து எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபல்லோப்பியன் டியூப் வழியாக ஃபல்லோப்பியன் டியூப்குள்ளே என்னது வரணும். ஓகே, அப்போ தான் நேச்சுரல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் செல்லில் குறைபாடு இருக்கிறதால அதனால் என்ன பண்ண முடியாது, நீந்தி உள்ளாக போக முடியாது. வெஜைனாலிருந்து எங்கே, செர்விக்ஸிலிருந்து என்னது யூட்ரஸ் பகுதிக்குள்ளே, யூட்ரஸ் பகுதியிலிருந்து ஃபெம்ப்ரியோ பகுதிக்கு என்ன பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது. அப்போ இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஆண்களிடமிருந்து ஸ்பெர்ம் செல் ரிட்ரைவல் என்பது நடக்குது. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்போம். ஸ்பெர்ம் செல் ரிட்ரைவல் என்பது அவங்க எஜாகுலேஷன் ப்ராசஸ் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். அல்லது எஜாகுலேஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு நேரடியாக விந்தகத்தில் இருந்தே நம்ம என்னது கலெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னா என்னது, ஸ்பெர்ம் செல்லை கலெக்ட் பண்ணிப்போம். 1500 ரொட்டேஷன் பர் மினிட், 20 நிமிஷம். ஓகே, சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் வச்சு நம்ம அதை சுழற்சி செய்யும் பொழுது நமக்கு சீமன் தனியாக வந்துடும், வையபிள் ஸ்பெர்ம் தனியாக வந்துடும். அப்போ அந்த ஸ்பெர்ம் செல்லை நம்ம
எடுத்து அதை நாம் எங்கே சார் நேரடியாக செலுத்துகிறோம்னா பெண்ணினுடைய அந்த யூட்ரஸ் பகுதிக்குள்ளே செலுத்துகிறோம். யூட்ரஸ் பகுதிகளுக்கு அருகாமையில் செல்லும் பொழுது இது நேரடியாக எங்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு உண்டு? ஃபல்லோப்பியன் குழாய்க்கு அதிகமாக செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபல்லோப்பியன் குழாயில் அது ரீச் ஆயிடுச்சுனாவே, ஸ்பெர்ம் செல் ரீச் ஆயிடுச்சுனாவே அங்கே ஃபெர்டிலைசேஷன், நேச்சுரலாகவே ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் என்பது என்னது இதில் உண்டு. ஓகேவா? அப்போ ஆண்களில் குறிப்பாக ஸ்பெர்ம் செல்லோட மோட்டிலிட்டியில் பிரச்சனை இருந்தால் அல்லது ஸ்பெர்ம் எஜாக்குலேட்டரி ப்ராசஸில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம எதுக்கு போவோம் அப்படின்னா என்னது? இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன். இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன். இங்கே யூட்டிரைன் என்பது யூட்ரஸை குறிக்கக்கூடியது. இன்செமினேஷன் என்பது என்னது? விந்தணுக்களை நம்ம செயற்கை முறையின் அடிப்படையில் நம்ம எப்படி செலுத்துகிறோம்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ளாக நம்ம செலுத்துகிறோம். ஓகே, அப்போ இதில் இருக்கக்கூடிய படிநிலைகள் என்ன சார் அப்படின்றத பற்றி என்னது நம்ம முழுமையாக பார்ப்போம். ஓகேவா? இதனுடைய நோக்கம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது? நன்கு சுத்திகரிக்கப்பட்ட ஸ்பெர்ம் செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக யூட்ரஸ்குள்ளே நம்ம செலுத்துகிறோம். குறிப்பாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இதில் இன்னொரு குறைபாடுகள் இருக்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு இது ஆண்களில் மட்டும்தான் குறைபாடுகளா, பெண்களில் ஒரு சிலருக்கு இந்த செர்விக்ஸ் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகியதாக காணப்படலாம். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது? ஸ்பெர்ம் செல் இந்த வெஜைனா பகுதியிலிருந்து யூட்ரஸ் பகுதிகளுக்குள்ளே செல்ல முடியாது. ஓகேவா? அப்போ அதை பைபாஸ் பண்ணி வர்றதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன் அப்படின்ற ப்ராசஸாக என்னது நாம் எடுத்துக்கொள்வோம். ஓகேவா? அப்போ செர்வைக்கல் பேரியர், செர்விக்ஸ் பகுதி, குறிப்பாக யூட்ரஸினுடைய அந்த முனைப்பகுதியை வந்து என்னது அதனுடைய திறப்பு பகுதியை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செர்விக்ஸ் பகுதின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு மிக குறுகியதாக காணப்படுகின்றது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை பைபாஸ் பண்ணுறதுக்காக, அதை அந்த தடையை நீக்குவதற்கு யூட்ரஸ்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம் செல்ஸை நம்ம செலுத்திடுவோம். ஓகேவா? அதற்கடுத்து சரி இதனுடைய படிகள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஓகேவா? சென்ட்ரிஃபியூஜ், ஆண்களிடமிருந்து ஸ்பெர்ம் செல்லை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோம். ஓகேவா? 1500 இதெல்லாம் முக்கியம். ஓகேவா? 1500 ரொட்டேஷன் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 1500 முறை அந்த இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம் செல் எடுத்துக்கிட்டு சுற்றணும். அப்படி சுற்றும் பொழுது தான் அங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் தனித்தனியாக பிரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்பெர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஸ்பெர்ம் மட்டும் இருக்காது, சீமன் ஃப்ளூயிட்ஸும் என்னது அதில் கலந்து காணப்படும். அப்போ நமக்கு தேவை ஸ்பெர்ம் மட்டும்தான் தேவை. அப்போ அந்த ஸ்பெர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும், தனியாக எடுக்கணும்னா 20 நிமிஷத்துக்கு ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு 1500 முறை என்ற வகையில் என்னது அதை சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரத்தில் வச்சு சுழல செய்யும் பொழுது நமக்கு வயபிள் ஸ்பெர்ம் தனியாக கிடைச்சிடுது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? அப்போ அங்கே அந்த ஸ்பெர்மில் இருந்து அதை ரிட்ரைவ் பண்ணுறப்ப ஆண்களிடமிருந்து அந்த ஸ்பெர்மை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறப்ப அதிலிருந்து இருக்கக்கூடிய செயல்பாடில் அல்லாத அல்லது இறந்து போன அல்லது அதிக அளவு மோட்டிலிட்டி இல்லாத ஸ்பெர்ம் எல்லாமே என்னது இதில் ரிமூவ் பண்ணப்படுது. அப்போ எது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்கு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த வயபிள் ஸ்பெர்மை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் ஸ்பெர்ம் செல் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து என்னது நீங்கள் எழுதிக்கலாம். 1600 RPM இருக்குது. ஸோ 1500லேருந்து நீங்கள் போட்டுக்கலாம். 1500 to 1600 ரொட்டேஷன் பர் மினிட் 20 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ பாருங்கள் இந்த சீமன் சாம்பிள் தனியாக வந்துடுது. ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு நன்கு வயபிளாக இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது கடைசி பகுதியில் கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த ஸ்பெர்மை தான் நம்ம எடுக்கிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என்னது நான் மோட்டைல் ஸ்பெர்ம் தனியாக வந்துடும். அதில் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸு ஓகேவா மற்ற டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே என்னது தனியாக வந்துடுது. நன்கு வயபிளாக இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் செல் வந்து பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு தனியாக வந்துடுது. அப்போ இந்த நன்கு வயபிளாக இருக்கக்கூடிய மோட்டைலாக இருக்கக்கூடிய ஓகேவா நன்கு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் செல்லை மட்டும் தனியாக எடுத்து நம்ம அதை செயற்கை முறையின் அடிப்படையில் யூட்ரஸ்குள்ளே செலுத்திடுறோம். குறிப்பாக செர்விக்ஸ் பேரியரை ஓவர் கம் பண்ணணும். அதே மாதிரி ஆண்களில் எஜாக்குலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம அந்த ஸ்பெர்ம் செல்லை தனியாக எடுத்து ஆக்டிவான ஸ்பெர்ம் செல்லை தனியாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் யூட்ரஸ்குள்ளே செலுத்திடுறோம். யூட்ரஸ்குள்ளே செலுத்தும் பொழுது அது அருகாமையில் இருக்கக்கூடிய ஃபல்லோப்பியன் டியூப்குள்ளே என்னது ஈஸியாக போகுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஸ்பெர்ம் செல் ஃபல்லோப்பியன் டியூப்குள்ளே சென்றாலே அங்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஓவம் செல்லோடு அது இணைந்தால் அதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். அப்படி இணையும் பொழுது ஃபெர்டிலைசேஷன் நடந்த முதற்கொண்டு அதை நம்ம என்ன அழைப்போம், ஜைகோட்டுன்னு அழைப்போம். ஜைகோட்டிலிருந்து 8லிருந்து 9 நாட்குள்ளே அது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட்டுக்கு மாறும். ஜைகோட், மோருலா,
பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்ற நிலைக்கு மாறும். அப்போ பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில் நேரடியாக அது மறுபடியும் எங்கே வரும்? ஃபல்லோப்பியன் டியூப்லேருந்து மறுபடியும் யூட்ரஸ்குள்ளே வரும். யூட்ரஸில் இருக்கக்கூடிய உள்ளுரையான எண்டோமெட்ரியத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா என்னது? அது பதிய ஆரம்பிக்கும். அதுதான் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இம்ப்ளான்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் தான் பிளாசண்டா என்பது உருவாக்கப்படும். தாய் சேய் இணைப்பு குழாய் என்பது உருவாக்கப்படும். அதாவது பிளாசண்டான்னு சொல்லுவோம். அந்த பிளாசண்டா உருவாவதற்கு காரணமான ஹார்மோன் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோஜெஸ்ட்ரான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஹார்மோன்களை மறக்கக்கூடாது, குழம்பக்கூடாது. அதுக்காக தான் எப்பயுமே நம்ம இந்த மாதிரியான டெக்னாலஜி படிக்கிறதுக்கு முன்னால் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை பற்றி நல்லா படிச்சிருக்கணும். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை நல்லா படிக்கணும்னா நம்ம ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை நல்லா படிச்சிருந்துருக்கணும். அப்போ எண்டோக்ரைன் சிஸ்டம், ரீப்ரொடக்ஷன், இது ரெண்டும் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம்லாம் ஈஸி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தொழில்நுட்பம். ஓகேவா? அப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஓகேவா? அப்போ தாய்சேய் இணைப்பு திசுக்கள் பிளாசண்டா உருவாவதற்கு காரணமானது எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன். அதே மாதிரி கர்ப்பப்பையினுடைய உள்ளுரையான எண்டோமெட்ரியம் நன்கு வளர்வதற்கு காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அப்போ இங்கே பாருங்கள், எப்படி நம்ம அந்த ஸ்பெர்மை ரிட்ரைவ் பண்ணுறோம். நல்ல வையபிளான ஸ்பெர்மை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா 1500லேருந்து 1600 ரொட்டேஷன் பெர் மினிட் அப்படின்ற முறையில் 20 நிமிஷத்துக்கு அந்த சீமன் சாம்பிளை நம்ம சுழல செய்யும் பொழுது நமக்கு வையபிளான ஸ்பெர்ம் தனியாக கிடைச்சிடுது. ஓகேவா? அப்போ இதில் என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. நல்ல வயபிளான ஸ்பெர்மை கொண்டு போய் நம்ம எங்கே சேர்த்துறோம்? யூட்ரஸில் சேர்த்துறோம். அப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் என்பது என்னது? இதில் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். அதற்கு அடுத்த தொழில்நுட்பமாக நம்ம எதை சார் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஐவிஎஃப் தொழில்நுட்பத்தில் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற படிநிலையில், ஓகேவா, ஒன்று கன்வென்ஷனல் ஃபெர்டிலைசேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ஐ, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துருந்துருப்போம். இந்த இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம ஃபெர்டிலைசேஷனை ஐவிஎஃப்ல என்ன பண்ணிடலாம்? கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஐவிஎஃப்னா என்னது? ஒரு மீடியத்தில் உடம்புக்கு வெளியே, ஓகே, ஒரு மீடியத்தில் ஆணினச்செல்லையும் பெண்ணினச்செல்லையும் ஒன்றாக இணைக்கணும். ஒரு மீடியத்தில் ஆணினச்செல்லையும் பெண்ணினச்செல், குறிப்பாக ஸ்பெர்மையும் ஓவையும் தனியாக வச்சுட்டுனா அது இணைந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஆனால் 100% இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கன்வென்ஷனல் மெத்தடில். ஆனால் அதை 100% சாத்தியப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பம் தான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஓகேவா? இதில் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ப்ரொசீஜர் தான். ஆல்ரெடி நம்ம எதை ரிட்ரைவ் பண்ணுறோம்? எக்கை ரிட்ரைவ் பண்ணுறோம் ஃப்ரம் த மதர். அதே மாதிரி ஃபாதர்கிட்ட இருந்து நம்ம எதை ரிட்ரைவ் பண்ணுறோம்னா என்னது? ஸ்பெர்ம் செல்லை ரிட்ரைவ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நான் சொல்லியாச்சு. ஒரு எக்கை ரிட்ரைவ் பண்ணோம்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத, நம்ம ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஐவிஎஃப்லேயே சொல்லியிருக்கேன். அதையே அப்படி இங்கே எழுதுனீங்கன்னாவே மோர் தென் எனஃப். ஸோ அதுக்கடுத்து ஸ்பெர்ம் செல்லை நம்ம எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது ஐயூஐ அப்படின்றதில் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ இது ரெண்டையும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டிங் டூல் கெத்தீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஓவம் செல்லை நம்ம தனியாக பிடித்துக்கொள்கிறோம். ஓகேவா? அந்த ஓவம் செல்லை தனியாக வைத்துக்கொள்ள போது இருக்கிறதுலே மனித உடம்புலே மிகப்பெரிய செல் எதுன்னு கேட்டால் ஓவம் செல். அந்த ஓவம் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த சைட்டோபிளாசத்துக்கு பேர் ஊப்ளாசம் அப்படின்னு பேர். அதே மாதிரி ஸ்பெர்ம் செல்லை நம்ம தனியாக வச்சுக்கிறோம். ஸ்பெர்ம் செல்லை நம்ம என்னது? தனியாக வச்சுக்கிறோம். அப்போ ஸ்பெர்ம் செல்லை ஒரு இன்ஜெக்ஷன் நீடலில் எடுத்துக்கிறோம். ஓவம் செல்லை ஒரு ஹோல்டிங் டூலை வச்சு என்னது? பிடிச்சிக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் நீடில் நம்ம எதற்குள்ளே செலுத்துகிறோம்னா இந்த ஓவத்துக்குள்ளே நம்ம செலுத்துகிறோம். ஓவத்துக்குள்ளாக செலுத்தும் பொழுது இந்த ஸ்பெர்ம் செல் எங்கே ரீச் ஆகிடுது? ஓவத்தோடைய சைட்டோபிளாசத்துக்குள்ளே ரீச் ஆகிடுது. அதாவது ஓவத்தோடைய நியூக்ளியஸ்குள்ளே ரீச் ஆகிடுது. அப்போ ஓவத்துடைய நியூக்ளியஸ்குள்ளே ரீச் ஆகிறப்ப ஸ்பெர்ம் செல் அண்டு எக் இது ரெண்டுமே ஒன்றாக இணைஞ்சிடுது. அப்போ இதில் இந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் என்னது? ஃபெர்டிலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 100% ஃபெர்டிலைசேஷனை நாம் இதில் உறுதிப்படுத்திட முடியும். ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன் சொல்லலை, ஃபெர்டிலைசேஷன், ஆணினச்செல்லையும் பெண்ணினச்செல்லையும் ஒன்றாக இணைத்து அதை ஜைகோட்டாக உருவாக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா என்னது? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் 100% ஃபெர்டிலைசேஷனை இந்த இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதிப்படுத்திட முடியும். அப்போ இதை பற்றின விஷயங்களை பார்ப்போம். ஓகேவா? குறிப்பாக சிங்கிள் ஸ்பெர்ம். ஓகேவா? ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நடைபெறும் பொழுதோ அல்லது கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம ஒரு பெட்ரி டிஷ்ஷில் நம்ம ஒரு மீடியத்தில் ஓகே நிறைய ஸ்பெர்ம் செல்ஸ்
ஓகே. அதே மாதிரி ஓவம் செல்ஸ் நிறைய நம்ம வைக்கிறப்ப ஓகே ஒரே ஓவம் செல்லில் நிறைய ஸ்பெர்ம் செல்கள் பாலிஸ்பெர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நிறைய ஸ்பெர்ம் செல்கள் ஒன்று சேர்ந்து அங்கே வந்து என்னது ஒரே ஓவம் செல்லில் நிறைய ஸ்பெர்ம் செல் ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் இங்கே ஒரு ஓவம் செல் ஒரு ஸ்பெர்ம் செல். ஓகேவா, அப்போ யூனிஸ்பெர்மி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை. ஓகேவா, அப்போ ஃபெர்டிலைசேஷனை ஒரு ஸ்பெர்ம் செல் ஒரு ஓவம் செல்லை வச்சு நம்ம இதில் என்ன பண்ணிட முடியும், கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஓகேவா, அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் செல்லை டைரெக்டாக நம்ம எதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னது, எக்கோட சைட்டோபிளாசம். எக் மீன்ஸ் என்னது, ஓவம். ஓகேவா, பெண் இனச்செல்லினுடைய சைட்டோபிளாசம், அதாவது குறிப்பாக நியூக்ளியஸ்குள்ளே நம்ம உட்செலுத்திடுறோம், அதனுடைய உட்கரு பகுதிக்குள்ளே என்ன பண்ணிடுறோம், உட்செலுத்திடுறோம். இதனால் ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு நடந்துடுது. ஸோ இயற்கையான முறைகளில் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை, கன்வென்ஷனல் மெத்தடில் ஐவிஎஃப்பில் கன்வென்ஷனல் மெத்தடில் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா நம்ம இதை ஐசிஎஸ்ஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக என்னது ஃபெர்டிலைசேஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபெர்டிலைசேஷனை என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஓகே, ஐவிஎஃப் உடைய என்னென்ன காரணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இதுக்கும் போட்டுக்கலாம். ஆண்களில் மலட்டுத்தன்மை ஏற்பட்டாலோ அல்லது ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னது வாசெக்டமி பண்ணியிருந்தாலோ, பெண்களில் டியூபெக்டமி பண்ணியிருந்தாலோ, அல்லது பெண்களுடைய அந்த யூட்ரஸ்குள்ளே கட்டிகள் ஏற்பட்டிருந்தாலோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, இந்த குறைபாடுகள் எல்லாம் இருந்தாலோ நம்ம என்னது ஐவிஎஃப்க்கு வருவோம். அந்த ஐவிஎஃப்பில் ஃபெர்டிலைசேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு தொழில்நுட்பம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ICSI, intracytoplasmic sperm injection. இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி பழைய இதே தான், எக் ரிட்ரைவல், ஸ்பெர்ம் ரிட்ரைவல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஓகேவா, ரெண்டையும் என்னது ஊசிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னது செலுத்துகிறோம், ஒன்றாக செலுத்துகிறோம். அதுக்கடுத்து அதை நம்ம என்ன பண்ண வைக்கிறோம்னா என்னது வளர வைக்கிறோம். குறிப்பாக என்ன நிலையிலிருந்து, ஜைகோட் நிலையிலிருந்து பிளாஸ்டோசிஸ்ட் என்ற நிலைக்கு வளர அனுமதிக்கணும். அதுதான் எம்பரியோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வளர்ந்த எம்பரியோ கல்ச்சரை ஐவிஎஃப் டெக்னிக் தான், மற்றது எல்லாமே ஐவிஎஃப் ப்ரொசீஜர் தான். அந்த வளர்ந்த கருவை மறுபடியும் எங்கே கொண்டு வைப்போம், நம்ம யூட்ரஸ்குள்ளே வைப்போம். ஓகேவா, ஐவிஎஃப் அதே ப்ரொசீஜர் தான். அந்த ஐவிஎஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ரொசீஜர் தான் 100% ஃபெர்டிலைசேஷனை உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ICSI, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரொம்ப இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஐவிஎஃப் கன்வென்ஷனல் ஐவிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஜஸ்ட்டு உங்களுக்கு நடந்தாலும் நடக்கலாம் ஃபெர்டிலைசேஷன், நடக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஸ்ஐயில் கண்டிப்பாக என்னது உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடந்துடும். குறிப்பாக ஐசிஎஸ்ஐ எதுக்கு சார் போகலான்னா, சிவியர் மேல் இன்ஃபெர்டிலிட்டி, ஒரு சில விந்தணுக்கள் மோட்டிலிட்டி இல்லாமல் இருந்தால், பெட்ரி டிஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மோட்டிலிட்டி இல்லாமல் இருக்கும். அப்போ கன்வென்ஷனல் ஃபெர்டிலைசேஷன் உங்களுக்கு சரி வராது. அப்போ அந்த மாதிரி இருக்குது சிவியர் இன்ஃபெர்டிலிட்டி இருக்கக்கூடிய ஆண் நபர்களிலிருந்து நம்ம ஸ்பெர்மை ரிட்ரைவ் பண்ணாலும் அது மோட்டிலிட்டி இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி மோட்டிலிட்டி இல்லாமல் அல்லது ஸ்பெர்ம் செல் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ அதுக்கு நம்ம அசிஸ்ட் பண்ணுறோம். ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், அசிஸ்ட் பண்ணுறோம். எப்படி, ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா நம்ம எதுக்குள்ளே செலுத்திடுறோம், இந்த சைட்டோபிளாசம், குறிப்பாக எக்கோட சைட்டோபிளாசத்துக்குள்ளே செலுத்திடுறோம். ஸோ இதனால் ஹை அக்யூரசி ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் கண்டிப்பாக நடக்கும். அப்போ ப்ரெக்னன்சி இஸ் பாசிபிள். ஓகேவா, இதுக்கான ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவானதாக தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் செலவு முறை வந்து கொஞ்சம் அதிகமானதாக இருக்கும். ஓகேவா, ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த படத்தை கூட நீங்கள் என்னது போட்டுக்கலாம். அதே மெத்தடு தான். ஓகே, ICSI அப்படின்றத மட்டும் நம்ம இந்த ஸ்டெப்பை மட்டும் என்னது நீங்கள் கொஞ்சம் ப்ராடராக எழுதணும். ஐவிஎஃப்ல இருந்து அதே மெத்தட் தான் இங்கே சொல்லியிருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. ஓவேரியன் ஸ்டிமுலேஷன், எக் ரிட்ரைவல், ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷன், ஃபெர்டிலைசேஷன், எம்பரியோ டிரான்ஸ்ஃபர். ஓகேவா, அதுக்கடுத்து வேண்டுமென்றால் உங்களுடைய ஸ்பெர்ம் செல்லை நீங்கள் கிரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட் -196 டிகிரி செல்சியஸ் லிக்விட் நைட்ரஜனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேமித்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வைத்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்த தொழில்நுட்பம் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட் இன்ட்ராஃபல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர், கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, கேமெட் இன்ட்ராஃபல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இங்கே கேமெட்னு சொன்னாவே ரெண்டுமே குறிக்கக்கூடியது, இனச்செல்கள் ரெண்டையுமே நம்ம குறித்து கொள்ளலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல். ஓகேவா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஓவம் செல். ஓகேவா, ஓவம் செல் அண்டு ஸ்பெர்ம் செல். ஓகேவா, அப்போ கேமெட் இன்ட்ராஃபல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா, எங்கே செலுத்துறோம்னா இங்கே ஃபல்லோப்பியன் குழாய்க்குள்ளே செலுத்துறோம். இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன்னா யூட்ரஸ்குள்ளே செலுத்துறது. ஓகே, யூட்ரஸ்லேருந்து அது ஃபல்லோப்பியன் குழாய்க்குள்ளே போயிடும். ஆனால் இங்கே மோர் அட்வான்ஸ்ட், ஐயுவையும் தாண்டி மோர் அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக ஃபல்லோப்பியன் குழாயிலேயே ஓவம் செல்லையும் நாம் அதில் போய் செலுத்த போகிறோம். அப்படி இல்லை, பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன், ஓவம் செல்லையும் நாம் போய் ஃபல்லோப்பியன் குழாயில் செலுத்தலாம், அல்லது ஸ்பெர்ம் செல்லையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபல்லோப்பியன் குழாயிலே நம்ம கொண்டு செலுத்தலாம். குறிப்பாக இதை எதனால் சார் நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக
ஓவுலேஷன் நடக்காதவங்களுக்கு நம்ம ஓவமாக ஆர்டிஃபிஷியலாக ரிட்ரைவ் தான் பண்ணணும். அப்போ ஓவத்தை மட்டும் ரிட்ரைவ் பண்ணி நம்ம எப்படி ஐயுஐயில் ஸ்பேமை மட்டும் ரிட்ரைவ் பண்ணி எதில் செலுத்தணும், யூட்ரஸ்குள்ளே செலுத்தணும். அப்போ பெண்களில் ஓவுலேஷன் நடக்கலைன்னா அவங்களுடைய உடல்லேருந்து ஓவத்தை மட்டும் தனியாக எடுத்து அதை ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஃபல்லோப்பியன் குழாய் வர கொண்டு செலுத்துகிறோம். ஓகேவா? குறிப்பாக ஒரு கத்தேட்டரை வச்சு நம்ம செலுத்துவோம். குறிப்பாக என்னது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கடக்கிறோம் அப்படின்னா வெஜைனா, செர்விக்ஸ், யூட்ரஸை தாண்டி எதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபல்லோப்பியன் குழாய் வர என்னது நம்ம செல்கிறோம். ஓகேவா? அங்கு சென்று அந்த ஓவம் செல்லை நாம் பிளேஸ் பண்ணுறோம். அப்படி வச்சோம்னா இயற்கையிலேயே ஆண்களுக்கு ஃபெர்டைல் கண்டிஷனில் இருந்து பெண்களுக்கு இந்த ஓவுலேஷன் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஓவத்தை தனியாக ரிட்ரைவ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், போய் ஃபல்லோப்பியன் குழாயில் அவங்களுடைய உடல்லே மறுபடியும் ஃபல்லோப்பியன் குழாயில் என்னது நம்ம வச்சிட முடியும். ஓகே, அதன் மூலயமா இயற்கையிலேயே ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு என்னது வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அல்லது ஒரு சிலருக்கு ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் பகுதிகள் சரியாக தான் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் அவங்களுக்கு கரெக்டாக நடக்கும். ஓவுலேஷன் நடந்து ஃபல்லோப்பியன் குழாயில் வந்து எது காத்து கொண்டு இருக்கும்னா என்னது ஓவம் காத்து கொண்டு இருக்கும். ஆனால் ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல் வயபிலிட்டி இருக்காது. ஆல்ரெடி நம்ம ஐயுஐயில் சொன்னோம்லே அதே மாதிரி. அப்போ ஐயுஐ முறை ஃபெயிலியராக போகுது, ஒருவேளை யூட்ரஸ்க்கு நம்ம வந்து என்னது ஸ்பெர்ம் செல்லில் கொடுத்தும் அது ஃபெர்டிலைசேஷன் ஆகலைன்னா நேரடியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னது ஃபல்லோப்பியன் குழாய்க்குள்ளேயே நம்ம எதை கொண்டு போய் செலுத்திடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பெர்ம் செல்லை கொண்டு போய் செலுத்துகிறோம். ஓகேவா? ஆண்களுக்கு குறைபாடு இருந்தாலும் நம்ம என்னது ஸ்பெர்ம் செல்லை கொண்டு போய் செலுத்துகிறோம் ஃபல்லோப்பியன் குழாயில். பெண்களுக்கு ஓவுலேஷன் பிரச்சனை இருந்தாலும் ஓவத்தை நம்ம ரிட்ரைவ் பண்ணி ஃபல்லோப்பியன் குழாயில் போய் வைக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையிலேயே இது ஃபெர்டிலைசேஷன் நடப்பதற்கு ஒரு வழிவகையை செஞ்சிடும். இயற்கையிலேயே ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான ஒரு வழிவகையை செஞ்சிடறோம். அப்போ இங்கே இனச்செல்களை எங்கே கொண்டு போய் வைக்கிறோம்? ஃபல்லோப்பியன் குழாயில் வைக்கிறோம். இனச்செல்களை நாம் யூட்ரஸில் போய் வச்சா, குறிப்பாக ஸ்பெர்ம் செல்லை யூட்ரஸில் வச்சா அதுக்கு பேர் ஐயுஐ. ஓகேவா? ஸ்பெர்ம் செல்லையும் ஓவம் செல்லையும் ஒன்றாக இணைச்சி கருவாக உருவாக்கி நாம் யூட்ரஸில் போய் வச்சா அது ஐவிஎஃப். ஓகேவா? இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? அதுவே ஏதாவது ஒரு செல்லை, ஓகேவா, அது ஓவம் செல்லையோ அல்லது ஸ்பெர்ம் செல்லையோ ஃபல்லோப்பியன் குழாயில் போய் வச்சோம்னா அதுக்கு பேர் தான் கேமெட் இன்ட்ரா ஃபல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு அர்த்தம். கேமெட் இன்ட்ரா ஃபல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர். ஸோ இதனுடைய முக்கியமான அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷனை ஓகேவா நேச்சுரலாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னது ஃபெர்டிலைசேஷன் ஆக வைக்கலாம். அதுக்கு ஃபெர்டிலைசைஸ் பண்ணுறோம். இது வந்து ஐவிஎஃப் கிடையாது. ஓகே, ஐவிஎஃப்னா வெளியே ஃபெர்டிலைஸ் பண்ணுறது, ஆணின செல்லையும் பெண்ணினத்திலையும் வெளியே இணைக்கிறது. ஆனால் இங்கே செல்லை எடுத்து அதை மறுபடியும் எங்கே வைக்கிறோம்? ஃபல்லோப்பியன் குழாயிலே வச்சிடறோம். ஓகேவா? நல்லா இந்த படத்தை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் பகுதி, யூட்ரஸ், செர்விக்ஸ் பகுதி, வெஜைனா பகுதி, அதுக்கடுத்து என்னது இருக்குது உங்களுக்கு, இதுதான் ஃபல்லோப்பியன் குழாய். இங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எனது ஃபெர்டிலைசேஷன் என்பது நடக்கும். அப்போ நம்முடைய டார்கெட் இந்த ஃபல்லோப்பியன் குழாய் தான். ஓகே, ஒருவேளை ஓவம் வந்து என்னது சரிவர இல்லாமல் ஓவுலேஷன் நடக்கலைன்னா இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம இதிலிருந்து என்ன பண்ணுவோம்னா ஓவத்தை தனியாக எடுத்துருவோம். ஓவத்தை தனியாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய வையபிள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டிசீஸ் இல்லாத அந்த ஓவத்தை நாம் வந்து ஸ்கிரீனிங் பண்ணி எடுத்து மறுபடியும் நம்ம அதை கொண்டு எங்கே வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே ஃபல்லோப்பியன் குழாயில் ஆம்பியூலா என்ற இடத்துல வைப்போம். ஃபல்லோப்பியன் குழாயில் ஆம்பியூலா, இந்த என்டையர் டியூபுக்கு பேர் ஃபல்லோப்பியன் குழாய். அந்த டியூபையும் ஒவ்வொன்றா நம்ம பிரிக்கலாம். குறிப்பாக இந்த நடுப்பகுதிக்கு பேர் ஆம்பியூலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பியூலா பகுதி, இங்கே இழை போன்ற பகுதிக்கு பேர் ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆம்பியூலா பகுதியில் எதை வைக்கிறோம்? நம்ம இது ஓவம் செல்லை வைக்கிறோம். இது பெண்களில் குறைபாடு இருந்தால். அதே ஆண்களில் குறைபாடு இருந்தால் இயற்கையிலேயே இது வந்து ஓவுலேஷன் நடந்து எங்கே போயிருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்களில் குறைபாடு இருந்தால் ஐயுஐக்கு போவோம். ஐயுஐ இல்லைனா என்னது மறுபடியும் ஐயுஐனா இது வழியும் இந்த யூட்ரஸ் வழியும் ஸ்பெர்மை கொண்டு போகிறது. ஓகேவா? அதே கேமெட் இன்ட்ரா ஃபல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபரில் மேலில் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்பெர்ம் செல்லை எங்கே கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த ஃபல்லோப்பியன் குழாய்க்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறோம். ஓகே, அப்போ ரெண்டு இது ஆண் சினச்சொல்லையும் வச்சுக்கும் பெண் இனச்சொல்லுக்கு. ஆனால் ஃபெர்டிலைசேஷன் இது வந்து இன் விட்ரோவா இன் வைவோவான்னு கேட்டால் என்னது இன் வைவோ. இன் வைவோனா உடலுக்குள்ளே தான் ஃபெர்டிலைசேஷன் நடப்பதற்கு நம்ம ஏதுபடுத்துகிறோம். ஓகேவா? அதற்கு உதவி செய்கிறோம். எந்த தொழில்நுட்பத்தில்? இந்த கேமெட் இன்ட்ரா ஃபல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற இந்த தொழில்நுட்பத்தில். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். இன்ட்ரா ஃபல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? இந்த படத்தை நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஓவத்தை ரிட்ரைவ் பண்ணி ஓவத்தையே நம்ம எங்கே செலுத்து, ஏன்னா ஓவுலேஷன் நடக்கல, லூட்டினைசிங் ஹார்மோன் பிரச்சனை இருந்தாலும் ஓவுலேஷன் நடக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? ரிட்ரைவ் பண்ணி நம்ம எதை செலுத்துகிறோம்னா அவங்களுக்கு உடலுக்குள்ள ஃபல்லோப்பியன் குழாய்க்குள்ளாக நம்ம எதை செலுத்துகிறோம்னா ஸ்பெர்ம் செல்லை செலுத்துகிறோம், அது ஓவம் செல்லை செலுத்துகிறோம். அதே மாதிரி ஸ்பெர்ம் செல்லையும் நம்ம என்னது இதுக்குள்ளே செலுத்தலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஓவம் செல் ரிட்ரைவ் பண்ணுறதுல ஓவுலேஷன் ப்ராசஸ், ஓவரியன் ஸ்டிமுலேஷன் அதெல்லாம் நம்ம ஐவிஎஃப்ல சொன்னோம்லே அதே மெத்தடு தான். ஆனால்
ஐவிஎஃப்ல எந்த இது சொன்னால் அந்த எக் ரிட்ரைவல் ப்ராசஸை மட்டும் இதில் எடுத்துக்கணும். ஓகே, என்டையர் ப்ராசஸை நீங்கள் என்னது எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓகேவா? ஸோ தீஸ் திங்ஸ் ஒன்லி. இதில் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன் இஸ் நேச்சுரல். ஓகேவா? கிஃப்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே அது நேச்சுரல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேமெட் இன்ட்ரா ஃபல்லோப்பியன் சொன்னால் இன் வைவோ மெத்தட். ஓகேவா? இன் வைவோ ஃபெர்டிலைசேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? குறிப்பாக ஐவிஎஃப் மூலமா போகாதவங்களுக்கு நம்ம இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனை நம்ம என்ன பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம். குறிப்பாக ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ப்ராசஸ் இதில் இருக்குது. குறிப்பாக எக் ரிட்ரைவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அல்லது அந்த ஓவரியிலிருந்து நீங்கள் வந்து எனது ஓவத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அப்போ ஒரு மைனர் சர்ஜரி ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? இருந்தாலும் ஓகேவா, ஃபெர்டிலைசேஷன் இதில் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஐசிஎஸ்ஐயில் இன்விட்ரோ மெத்தடில் நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்துரும். ஃபெர்டிலைசேஷனை கன்ஃபார்ம் பண்ணிடும் ஐவிஎஃப்ல. ஏன்னா ஐவிஎஃப்ல ஃபெர்டிலைஸ் ஆனால் தான் அதை ஜைகோட்டாக உருவாக்கி, ஜைகோட்டிலிருந்து பிளாஸ்டோசிஸ்ட்டாக உருவாக்கி அதை போய் யூட்ரஸில் வைப்போம். ஆனால் இதில் நம்ம செல்களை மட்டும்தான் வைக்கிறோம். எங்கே வைக்கிறோம்? ஃபல்லோப்பியன் குழாயில் வைக்கிறோம். நேச்சுரல் ஃபெர்டிலைசேஷனை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இதில். ஓகே, செல்களை மட்டும் தான் செலுத்துகிறோம். அதை ஒன்றா சேர்க்க வேண்டிய பொறுப்பு அதனுடைய பொறுப்பு தான் ஃபல்லோப்பியன் குழாயில். ஃபல்லோப்பியன் குழாயில் போயிட்டு ஆண் இனச்சொல்லையோ அல்லது பெண் இனச்சொல்லையோ வைக்கிறது மட்டும்தான் ஜிஐஎஃப்டி. அதை ஒன்றா சேர்க்குற வேலை நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இது ஃபெயிலியராகவும் ஆகலாம். ஓகேவா? அதற்கான வாய்ப்புகள் என்னது உண்டு. ஓகே, அப்போ கேமெட் செல்களை மட்டும் எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் GIFT, கேமெட் இன்ட்ரா ஃபல்லோப்பியன் டியூப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து 5வது தொழில்நுட்பம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரையோ ப்ரெசர்வேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். ஓகேவா? அதாவது சார், நம்ம பயோடைவர்சிட்டியிலும் இதை பார்த்துருப்போம். எந்த ஒரு பயாலாஜிக்கல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஓகேவா, அதை நம்ம -196 டிகிரி செல்சியஸில் லிக்விடு நைட்ரஜனில் நம்ம வைக்கும் பொழுது அந்த பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது, நீண்ட நாட்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். குறிப்பாக ஸ்பெர்ம் பேங்க், ஓகேவா, அவற்றிலாம் எது தான் பயன்படுதுன்னா இந்த க்ரையோ ப்ரெசர்வேஷன் தொழில்நுட்பம் தான் பயன்படுது. ஸ்பெர்ம் பேங்க், ஓகேவா, எக் பேங்க், நீங்கள் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸ்டெம் செல்லில் கூட நம்ம அதில் ஸ்டெம் செல்ஸை சேமித்து வைக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்னது, இதில் நம்ம சேமித்து வைத்துக்கொள்ள முடியும். இந்த க்ரையோ ப்ரெசர்வேஷன் தொழில்நுட்பத்தின் மூலமாக பாதுகாத்து வைத்துக்கொள்ள முடியும். ஓகேவா? அப்போ இங்கே உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, க்ரையோ ப்ரெசர்வேஷனாகவே 2 வார்த்தை உங்களுக்கு முக்கியமாக வேண்டும். ஒன்று -196 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது, இன்னொன்று லிக்யூடு நைட்ரஜன். இன்னொரு செயல்பாடு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, லிக்விட் நைட்ரஜன். ஓகேவா? அப்போ இட் இஸ் த டெக்னிக் டு ப்ரெசர்வ் எனி பயாலஜிக்கல் மெட்டீரியல். ஸ்பெர்ம் மட்டும் கிடையாது, எனி செல்ஸ், டிஷ்யூஸ், எம்ப்ரியோனா உங்களுக்கு தெரியும், ரெண்டும் இணைந்த அந்த அமைப்பு, ஆண் இனச்சொல்லும் பெண் இனச்சொல்லும் இணைந்த அந்த கரு. ஓகேவா? அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது இங்கு சேமித்து வைத்துக்கொள்ள முடியும். ஓகேவா? அல்லது ஒரு சிலருக்கு வந்து இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நபர்கள், ஓகே, அவங்களுடைய ஸ்பெர்ம் செல்லை நம்ம பாதுகாத்து வைக்கணும். அல்லது சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மை டொனேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்பெர்ம் செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா வயபிளாகவே வச்சுருக்கணும்னா நம்ம எங்கே சார் சேமித்து வைக்கணும்னா என்னது, இந்த க்ரையோ ப்ரெசர்வேஷன் மெத்தட் மூலியமாக தான் சேமித்து வைக்க முடியும். ஒரு சிலர் எக்கை டொனேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த எக்கை வந்து நம்ம எதன் மூலயமா தான் சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, இந்த க்ரையோ ப்ரெசர்வேஷன் என்ற மெத்தட் மூலயமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னது, நம்ம சேமித்து வைக்க முடியும். அப்போ இதில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது சார் அப்படின்றத மட்டும் என்னது நம்ம இந்த தொழில்நுட்பத்தில் முழுமையாக பார்க்கலாம். ஓகே, அப்போ மிக குறைவான -196 டிகிரி செல்சியஸில் லிக்விட் நைட்ரஜன் மீடியத்தில் எதை சேமித்து வைக்கிறோம்? ஓகேவா? எனி செல்ஸ், குறிப்பாக உங்களுக்கு சிலபஸில் கொடுத்து ஸ்பெர்ம் க்ரையோ ப்ரெசர்வேஷன் அப்படின்றது இருக்குது. அப்போ ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்றத என்ன போட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஊடகம் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா திரவ நைட்ரஜன், ஓகேவா, லிக்விட் நைட்ரஜன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த படம் ஒருவேளை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கேட்குறாங்க அப்படின்னா இந்த படத்தை போட்டு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃப். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவைகளே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரியான டாப்பிக்லாம் கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உங்களுக்கு வந்து பாலிமர்ஸ், ஓகேவா, ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓகேவா, எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, இது எல்லாமே அப்படியே சயின்டிஃபிக், அந்த டெக்னாலஜி நேம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகே, எந்த டாப்பிக்கெல்லாம் டெக்னாலஜிக்கல் நேம் வருதோ அதை எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கணும் உங்களுடைய எக்ஸாமுக்காக. ஓகேவா? கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த வகுப்புலேருந்து அதிகமான கேள்விகள் உண்டு. அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ஓகேவா? அதனால் மறந்துடவே கூடாது. அப்போ இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்றத நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே என்னது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறீங்க, ஸ்பெர்மை வந்து ரிட்ரைவ் பண்ணிடுறீங்க. எப்படி ரிட்ரைவ் பண்ணுவீங்க, ஒரு நல்ல ஸ்பெர்மை நம்ம எப்படி ரிட்ரைவ் பண்ண முடியும், ஓகே சீமன் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி அல்லது எஜாக்குலேட்டரி முறையின் மூலமாகவும் ஆண்களிடமிருந்து கலெக்ட் பண்ணி அந்த ஸ்பெர்ம் செல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் 1500 ரொட்டேஷன் பெர் மினிட் அப்படின்றதுல 20 நிமிஷம் நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ரொட்டேட் பண்ண வைப்பதன் மூலமாக என்ன கிடைக்குது, நமக்கு வயபிள் ஸ்பெர்ம் செல் நல்லா கிடைச்சிடுது. அந்த ஸ்பெர்ம் செல்ஸை நம்ம எதில் சார் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, லிக்விட் மீடியத்தில் நம்ம போடுறோம். குறிப்பாக இதில் 2 விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும், ஓகேவா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது தாவிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீசிங் ப்ராசஸ், தாவிங் ப்ராசஸ். நீங்கள் ஒரு செல்லை ஓகேவா ஃப்ரீஸ் பண்ணணும், எடுத்தோடனே -196 டிகிரி செல்சியஸ் கொண்டு போகலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அப்படி கொண்டு போகக்கூடாது. ஓகே, எடுத்த உடனே 86 டிகிரி செல்சியஸ் -86 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுக்கு என்னது நம்ம கொண்டு போகிறோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட் ஃப்ரீசிங் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் விட்ரிஃபிகேஷன். விட்ரிஃபிகேஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமிடியட் ஃப்ரீசிங் அப்படின்னு பேர். ஓகேவா. அப்போ விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ணுவோம்னா அதை 80 டிகிரி செல்சியஸ்லேருந்து -80 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதுக்கப்புறம் தான் -196 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு போவோம் லிக்விட் நைட்ரஜனுக்கு. ஏன்னா இமிடியட்டாக 196 டிகிரி செல்சியஸ் கொண்டு போனால் அங்கே கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆனால் அந்த செல்கள் உடையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மறுபடியும் 190 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதை நம்ம எப்படி சார் மறுபடியும் யூஸ் பண்ணுறதுனா தாவிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. ஸோ அதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த செல்களை எடுத்து நம்ம மறுபடியும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் செல்களினுடைய அந்த வயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படும். இமீடியட் ஃப்ரீசிங் மூலமா உங்களுக்கு வந்து என்னது ஏற்படக்கூடிய அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸால் இந்த செல்கள் இடையே ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னது குறைந்து காணப்படும். ஓகேவா. அப்போ நல்லா பார்த்துங்க, செல்லை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம், அதை விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமா -80 டிகிரி 80லேருந்து 86 டிகிரி செல்சியஸ் கொண்டு வரோம். அதற்கப்புறம் -196 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு போகிறோம். மறுபடியும் அதை நம்ம எடுத்து வயபிலிட்டிக்கு யூஸ் பண்ணோம்னா தாவிங் ப்ராசஸ், குறிப்பாக அதனுடைய டெம்பரேச்சரை அதிகரிக்கிறோம். தாவிங் மீன்ஸ் டெம்பரேச்சரை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் என்னது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா. அப்போ இன்றைய வகுப்பில் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி சம்பந்தமான பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி பார்த்தோம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய படிநிலைகள் மற்றும் வெப்பநிலை குறிப்புகள் இதை எல்லாத்தையும் என்னது கவனமாக பார்த்துக்கணும். எது இன்விட்ரோ எது இன் வைவோ அப்படின்றதெல்லாம் என்னது உங்களுக்கு கவனமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.